ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி, சிக்கன் கிரேவி மாதிரி சும்மா சூப்பராக இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? 3 டேபிள் ஸ்பூன் ஆயில், ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 5 முந்திரி, ஒரு தக்காளி. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறம் அதே கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே உப்பு சேர்த்து நான் ஆல்ரெடி காலிஃப்ளவரை கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த காலிஃப்ளவரையே சேர்த்து இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணி நல்லா எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதே கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய், 2 பட்டை, 1 லவங்கம் போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் அது கூடவே அரைச்ச மசாலா, நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற அந்த காலிஃப்ளவர், தேவையான அளவு தண்ணி, உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பரான காலிஃப்ளவர் கிரேவி ரெடி. ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பாட்டோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.